வணக்கம். இன்னைக்கு பாகற்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கசப்பு கொஞ்சம் கம்மியாக, கசப்பே இல்லாமன்னு சொல்ல வரல, கொஞ்சம் கசப்பு கம்மியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைகளுக்கும் கொடுத்து பழகுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ. எனக்கு மீமா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே, ஆனால் கண்டிப்பாக போடணும், சரியா? பாகற்காய் பொரியலுக்கு இன்றைக்கி ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காய் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் பொரியலுக்கு, அப்போ தான் வந்துட்டு கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும். பாருங்கள், சென்ட்ரலில் அந்த ஒயிட் பீஸை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, இதையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெண்டாக கட் பண்ணி அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக நல்லா குட்டியாக வந்துட்டு சாப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ குட்டியாக பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கையை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. கையும் சேர்ந்து கட் ஆகிற போது ஃபிங்கர்ஸ், ஸோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி, அது ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பாவக்காய். அப்போ தான் நம்ம பொரியல் செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பாவக்காய் கட் பண்ணால் இவ்வளோ வந்திருக்கு. ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பாவக்காவை ஃபஸ்ட்டே வந்துட்டு வதக்கி விட்டுறணும். பாவக்காவை வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். பாவக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டைம் வதக்கி வச்சுட்டு திரும்பி பொரியல் பண்ணுறப்ப வதக்கினோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே ஃப்ரை ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாவக்காயில் இருக்கிற கசப்பு வந்துட்டு நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயிலில் வந்துட்டு பாவக்காயை வந்துட்டு போட்டுட்டு நல்லா ஒரு 3 to 5 minutes பாவக்காய் மட்டும் தனியாக வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த ஆயில்லையே வந்துட்டு பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி வதக்கிக்குங்க கைவிடாமல், ஏன்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வதக்கி வரணும். ஒரு 3 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தளவு வதங்கியிருக்கும். பாவக்காவோட சைஸ் எல்லாம் சின்னதாகி, ஆனால் இன்னுமே நமக்கு பத்தாது. இன்னும் ஒரு 2 minutes நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு பாவக்காய் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு வேறு பேனில் மாற்றி வச்சிடலாம். வச்சுட்டு பேனில் திரும்பி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி பொரியலுக்கு. ஆயில் சூடானதும் அதில் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம், உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. பாவக்காய் பொரியலுக்கு கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும். ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இப்போது கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவு நல்லா செவந்து வதங்கி வந்துடணும். வரமிளகாயோ பச்சை மிளகாயோ நான் ஆட் பண்ண போகிறது இல்லை காரத்துக்கு. இந்தளவு செவந்து வதங்கி வந்ததும் நம்ம வெங்காயம், இன்றைக்கி பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒன்று போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேங்காய் துருவல் 1 கப்பு நிறைய எடுத்திருக்கேன். எதுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா, பாவக்காவோட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் பொரியலோட டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா பாவக்காய் ஆல்ரெடி வதங்கியிருக்கு. ஸோ தேங்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தேங்காய் ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு, கொஞ்சமாக சாம்பார் தூள் டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதே மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம். இப்போ தேங்காய் பாவக்காய் எல்லாமே அந்த உப்பு காரத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பாவக்காயோட கசப்பு தெரியாது. குழந்தைகளுக்கு கூட ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா பாவக்காய் ஆல்ரெடி வதங்கியிருக்கு, ஸோ கசப்பு இல்லாமல் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளும் வந்துட்டு சாம்பார் சாதம், ரச சாதம், முக்கியமாக தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி பாவக்காய் பொரியல் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்தளவு தேங்காயெல்லாம் ஓரளவு செவந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டு தேங்காய் அதிகமாக போட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு டைம் இதே மாடலில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுவங்க. இல்லை உங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் ரிலேட்டட் குக்கிங் வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்லுவேன். தேங்க்யூ.